வணக்கம். நம்ம நிறைய கலரில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கலர் பார்க்க போகிறோம். இந்த கலர் வந்து ஹெல்த்தோட சம்மந்தப்பட்டது. பிங்க் மற்றும் ரெட், இந்த ரெண்டு கலருமே உங்களோட சமையலில் தினம் இருக்கான்னு பாருங்கள். உடனே நீங்கள் சொல்வீங்க ஆமாம் தக்காளி இருக்கும்பீங்க. இருக்கட்டும், அது இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆப்பிள், எஸ், ஆப்பிளோட ரெட் கலர் அந்த என்சைம் எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ ஆப்பிள்ஸில் என்னெல்லாம் சாப்பிட்லாம்? கடித்து சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் பயம். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்கள, நட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அந்த ஆப்பிளை க்ரன்ச் அப்படின்னு கடிப்பாங்க. நிறைய பேர் அதுக்கு பயந்துக்கிட்டே ஆப்பிள் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படி என்னால் பல்லால் கடிக்க முடியாதுன்ட்டு. பட் ஆப்பிள் ஹேஸ் காட் அ ஸ்பெஷல் டேஸ்ட். நீங்கள் கட் பண்ணி அதில் லைட்டாக கொஞ்சோண்டு லைம், சால்ட் எல்லாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஹனி மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் லைட்டாக அரைச்சிட்டு மற்ற சாலடோடையும் சாப்பிட்லாம். நான் ஒரு ரெசிபி சொல்கிறேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆப்பிள் தோல் சீவிட்டு அந்த தோலை நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். வேக்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கான்னு தெரியும், அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல ஆப்பிள் தானான்னு தெரியும். விதை எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஒரு டம்ளர் பால், கொஞ்சம் போல் சின்னமன் பவுடர், அதாவது பட்டை பொடி. எப்போவுமே ஆப்பிளும் சின்னமனும் சேர்ந்து போகும். இந்த காம்பினேஷனில் டெய்லி மார்னிங் வாக்கிங்கெல்லாம் போயிட்டு வந்து குடிக்கலாம். ஸோ இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுது, நிறைய காஃபி டீ குடிக்கிறத நிறுத்தலாம். ஒரு பழம் உங்கள் உடம்புல சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்ரிடே ஒரு ஃப்ரூட், ஒரு கலர். ஸோ ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இருக்குது, ப்ளம்ஸ் இருக்குது. சிகப்பு கலரில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். சிகப்பும் பிங்க்கும் நம்ம எடுத்திருக்கோம். பிங்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் இருக்குது, ரைட். எவ்ரிடே பீட்ரூட் ஒன்று சேர்த்தா நல்லது. சாலடாக சேர்க்கலாம், சூப்பாக எடுக்கலாம், கடலைப்பருப்பு கூட்டாக சாப்பிட்லாம், டெசர்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம், ஏதாவது ஒரு கலரில். ஸோ நாங்கள் வந்து தினம் வந்து ஒரு 5 கை காய்கீரை சாப்பிட சொல்கிறோம். ஒரு வாரத்தில் 7 கலருமே உங்களதில் இருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம பேசும்போது எல்லோ கலர், க்ரீன் கலர், பர்பிள் கலர்லாம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி அதனால் ரெட் அண்ட் பிங்க் எடுத்திருக்கோம். சிகப்பு கலரில் நம்ம அடுத்தது பார்த்தது வந்து முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி, பிங்க் முள்ளங்கியும் சொல்லலாம். குடமிளகாவும் மஷ்ரூமும் நெட்ப்ரோஃபன்லேருந்து நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம். அதாவது ஈட் ரைட் இந்தியான்னு ஒரு கேம்பெயின் பண்ணுறோம். அதில் வந்து நாங்கள் அதை ப்ரமோட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இந்த சிகப்பு குடமிளகா கூட மஷ்ரூம் போட்டு கிரேவியாக சாப்பிட்லாம், இல்லை அப்படி பொரியல் மாதிரியும் சாப்பிட்லாம். அப்படின்ட்டு என்ன ரீசன்னா, இந்த கலர்ஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேரியஸ் கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இந்த வாரம் வந்து நாங்கள் சிகப்பு குடமிளகா அண்ட் மஷ்ரூம் போட்டு சொல்லி கொடுக்குறோம். கிரேவி ஆஸ் வெல் அஸ் பொரியல், இல்லாட்டி அப்படியே ஸ்டஃப் பண்ணி ஒரு ப்ரெட்டோடையோ ரொட்டியோடையோ சாப்பிட்ற மாதிரி ஒரு மசால் ப்ராடக்ட். எதுக்காக இந்த ரெட்டாக சூஸ் பண்ணிகிட்ருக்கோம்? இந்நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கள்ல, ட்ராகன் ஃப்ரூட் பிங்க் கலரில் இருக்குது, பேஷன் ஃப்ரூட் இருக்குது, ரைட்டா. ஸோ நிறைய பிங்க் அண்ட் ரெட்டில் இருக்குது. ஸோ நம்மளோட இது என்னென்னா, கடைகளுக்கு போனோம்னா இந்த நேற்றுக்கு பச்சை வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ரெட் அண்ட் பிங்க்காக இருக்கணும். ஸோ உடனே பீட்ரூட் மட்டுமானான்னு கோவப்படக்கூடாது. வேக வச்ச வேர்க்கடலை கூட பிங்க் கலரில் இருக்கும். ஆக்சுவலி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நாட்டு வேர்க்கடலை. ஸோ அது கூட பிங்க் கலர் தான். ஸோ பிங்க் கலரில், ரெட் கலரில் இருக்கிற காய்கறிகள் உங்கள் கண் முன்னாடி வரட்டும். நீங்கள் வீட்டுக்கு அதை வாங்கிட்டு வாங்க. அதில் விதவிதமாக ரெசிபீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் சிகப்பு கலர் காய் உங்கள் இதில் சேர்க்குறீங்க. ஸோ ஆப்பிள், ப்ளம் ரெகுலராக சொல்லிட்டோம். செவ்வாழை இருக்குது, பட் உள்ள வாழைப்பழம் கலர் தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்கின் பிங்காக இருந்தாலும் ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து இந்த கலர் கணக்கில் தான் சேரும். ஸோ நிறைய பேர் யாரையும் யோசிச்சுட்ருக்காங்க, வாழைப்பழம்லாம் உள்ள மஞ்சள் தானே இருக்குது, இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. இல்லை, செவ்வாழை வேறு, மஞ்சள் வாழைப்பழம் வேறு இல்லை. அதுலேயும் சில நியூட்ரிஷன்ஸ் வித்தியாசப்படும். இந்த மண்ணில் விளைஞ்சதுனால ஸ்பெஷல் நியூட்ரிஷன்ஸும் ஆட் ஆகும். ஓகே. ஸோ இந்த வாரம் உங்கள் வீட்டில் ரெட் அண்ட் பிங்க்கில் சமையலுக்கான காய்கறிகள், பழங்கள் வாங்கிட்டிங்களா? ஏன்னா கீரையில் தண்டு கீரை ரெட் கிடைக்கும், சூப்பராக இருக்கும், அவ்வளோ நல்லது. இந்த கீரைனாலே பச்சை நினச்சிட்ருப்பாங்க. ஸோ ரெட்டில் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இதெல்லாம் சேர்றீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு 30 விதமான காயிலே நீங்கள் சாப்பிடுவீங்க. ஸோ பிங்க் அண்ட் ரெட் ட்ரை பண்ண நீங்கள் ரெடியாக.